வணக்கம். இன்றைய செய்திகள். கர்நாடக அரசின் மேகதாது அணை கட்டும் முடிவுக்கு எதிராக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது எனும் இடத்தில் தடுப்பணையை கட்டியே தீருவோம் என்று கர்நாடக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இந்த அணை கட்டப்பட்டால் காவிரி நீரை நம்பியிருக்கும் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்பதால் இந்த திட்டத்தை தமிழக அரசு தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. ஆனால் இதனை பொருட்படுத்தாத கர்நாடக அரசு மேகதாது அணைக்கு பூமி பூஜை போடுவதற்கு தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியது. இந்த சூழலில் டெல்லி சென்ற முதலமைச்சர் விஜய் மேகதாது அணை விவகாரத்தில் உள்ள சட்ட வாய்ப்புகள் குறித்து மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது மேகதாது அணை திட்டத்திற்கு தடை விதிக்க கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தாக்கல் செய்ய இறுதி ஒப்புதல் அளித்தார். அதன்படி மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவில் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முடிவு சட்டவிரோதம் என்று அறிவித்து திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், அணைக்கான பூமி பூஜை உள்ளிட்ட எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்காமல் இருக்க கர்நாடக அரசுக்கு தடை விதிக்க வேண்டும், மேகதாது அணை திட்டத்திற்கு சூழல் அனுமதியை தர மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தாட்கோ ஆய்வு கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார், முன்னாள் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையை உள்ளடக்கிய சமூக நீதித்துறை அமைச்சராக விசிகவின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பதவியேற்றார். அமைச்சரான பின் தாட்கோ எனப்படும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழக அதிகாரிகளுடன் கடந்த 26ஆம் தேதி அவர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தாட்கோ தலைமை அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் தாட்கோ மேலாண் இயக்குனர் கந்தசாமி தலைமையிலான அதிகாரிகள் பங்கேற்றனர். மேலும் விசிக எம்பி ரவிக்குமார், முன்னாள் எம்எல்ஏ சிந்தனை செல்வன் ஆகியோரும் பங்கேற்றனர். அரசு விதிகளின்படி அதிகாரப்பூர்வ பொறுப்பில் இருப்போர் மட்டுமே துறை சார்ந்த உள் ஆய்வு கூட்டங்களில் பங்கேற்க வேண்டும். ஆனால் அப்படி அல்லாத அரசியல் பிரமுகர்களும் தாட்கோ ஆய்வு கூட்டத்தில் பங்கேற்றதால் சர்ச்சை வெடித்துள்ளது. இப்படியான விதிமீறல்கள் துறையின் ரகசிய தன்மை, நிர்வாக பாதுகாப்பு குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளதாக துறை அலுவலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விவகாரத்தில் அமைச்சர் வன்னியரசுவும் தாட்கோ மேலாண் இயக்குனரும் விளக்கம் தர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்று வந்தார். அங்கு பிரதமர் மோடி மற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து தமிழக நலன் குறித்து கோரிக்கைகளை முன்வைத்தார். இந்த பயணத்தின் போது தங்களது கூட்டணி கட்சியான காங்கிரசின் மூத்த தலைவர்கள் சோனியா மற்றும் ராகுல் உள்ளிட்டோரை சந்தித்து பேசுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் அவர் அந்த சந்திப்பை மேற்கொள்ளாமலே சென்னைக்கு மீண்டும் திரும்பினார். இந்நிலையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் விஜய் ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சரின் அந்த பயணத்தின் போது அவர் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகை, சாலைகளில் உள்ள மண், புழுதி, வாகன புகை, கட்டுமான பணிகள் உட்பட பல்வேறு காரணங்களால் காற்று மாசு அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. காற்று மாசு அதிகமுள்ள பகுதியில் வசிப்போருக்கு நுரையீரல், சுவாச பிரச்சனை என பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் உருவாகும் அபாயம் உள்ளது. காற்று மாசு அளவை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் கணக்கிட்டு அவ்வப்போது வெளியிட்டு வருகின்றனர். காற்று மாசு தரக்குறியீடு 0 முதல் 50 என்ற அளவில் இருப்பது பிரச்சனை இல்லை என்பதை குறிக்கும். தரக்குறியீடு 50 முதல் 100 வரை இருப்பது திருப்திகரமானது. 101 முதல் 200 வரை மிதமானது. 201 முதல் 300 வரை மோசமானது. 301 முதல் 400 வரை மிக மோசமானது என காற்று மாசு அளவீடு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகள் அதிகம் நிறைந்துள்ள பகுதியான சென்னை மணலியில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் காற்றின் தரக்குறியீடு 200 முதல் 300 வரை பதிவாகிறது. சில நேரங்களில் 300க்கு மேல் காற்றின் தரக்குறியீடு பதிவாகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 100 முதல் 200 வரை, தூத்துக்குடி மாவட்டம் மீளவிட்டான் பகுதியில் 100 முதல் 200 வரை காற்றின் தரம் மிதமான மோசம் என பதிவாகியுள்ளது. தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் காற்றின் தர குறியீடு 50 முதல் 100 வரை பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வறுமை ஒழிப்பு, சுகாதாரம், குழந்தைகள் நலன், பெண்கள் நலன், தண்ணீரில் தன்னிறைவு, தூய்மை மற்றும் பசுமை உள்கட்டமைப்பு மேம்பாடு, சமூக நீதி,
மற்றும் சமூக பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் சிறந்து விளங்கும் ஊராட்சிகளுக்கு தீன் தயாள் உபாத்யாய் பஞ்சாயத்து விகாஸ் புரஸ்கார், நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத் விகாஸ் புரஸ்கார் விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது. அதன்படி 2025ஆம் ஆண்டிற்கான விருதுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 42 விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இந்நிலையில் நானாஜி தேஷ்முக் விருது பிரிவில் தமிழகத்தின் கோவைக்கு சிறந்த மாவட்ட பஞ்சாயத்திற்கான விருது கிடைத்துள்ளது. விருது வழங்கும் விழா டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஜூன் 3 மற்றும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விழாவில் கோவை மாவட்ட ஊராட்சி சிறப்பு அதிகாரி சங்கீத் பல்வந்த் வாக்கே பங்கேற்று விருதை பெறவுள்ளார். இந்நிலையில் ஒரு விருதை வாங்க மொத்தம் 55 பேர் ஊரக வளர்ச்சித்துறை திட்ட நிதியில் விமானத்தில் டெல்லி செல்வதுடன் ஹோட்டலில் தங்கி நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். பொருளாதார நெருக்கடியால் செலவுகளை குறைக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் சிக்கன நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். இந்நிலையில் மத்திய அரசு நிதியை தாராளமாக செலவிட்டு தமிழக ஊரக வளர்ச்சித்துறையினர் டெல்லி செல்வது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.